அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துறார். ஒழுக்கத்தை மீனத்துக்கு தானாக கொடுத்துறார். ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துறார். கவலையும் குரு பகவான் தானாக கொடுத்துறார். அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள், கவலையெல்லாம் போயிடணுங்க, குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்க, பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணுங்க, என் கனவுல பாதியாவது பழிக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு, லட்சியம், எண்ணம் அத்தனையும் ராசிங்கிற அந்த மனசை குரு பார்க்கறதுனால மனம் திடப்படுத்துறார். குரு பகவானுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதாயா சரியான தருணம் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு வாய்ப்புகளை கொடுக்கிறார். சுய ஜாதகமும் நல்ல தசாபத்திகளும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய தசாபலன்களையும் குறித்து வைத்துக்கொண்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குரு பகவானுடைய இடம் மாற்றமே, ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாவகம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் தனது உச்ச பார்வையால் மீனராசியை பார்ப்பது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீனராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம்.